சிங்கப்பூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கார் பயன்படுத்துறத குறைங்கிறாங்க. ஒன்று மாசு, காற்று மாசுபடு, இன்னொன்று போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது அரசு போக்குவரத்தை நாங்கள் தரமாக கொடுக்குறோம், அரசு போக்குவரத்தோட ஃபெசிலிட்டி அதிகப்படுத்துகிறோம், ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தும், அதாவது அடிக்கடி பேருந்து கிடைக்கிற மாதிரி வசதிகளை செய்கிறோம். நீங்கள் காரில் போகிற அளவுக்கு லக்ஸுரியாக போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேருந்தில் நாங்கள் வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம். அதுதான் வளர்ச்சி. நீங்கள் கார் வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு அது பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு, ஏன்னா அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தெரியாத ஒரு கூட்டத்திலே நீங்கள் அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற ஒரு இப்போ நீங்கள் சொன்னது தான். ஏன்னா உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற அவங்கள மகிழ்ச்சி அடைய வைப்பதற்கெல்லாம் பேசக்கூடாதுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம்னா அதில் டாப் டு எண்ட் நீங்கள் திங்க் பண்ணி பேசணும். பல பேர் வீட்டில் குழந்தைகள் இடைநிற்றலை பற்றி படிக்கிறார், எந்த ஆட்சியில் இருந்தாலும் இடைநிற்றல் ஏன் வந்தது அப்படிங்கிறதையும் பேசணும். சினிமா பாணியில் நான் ஹீரோ வந்துட்டேன், வில்லனை காலி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இது சினிமாவும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பேசுவதை கேட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க மதியிழந்தோரும் கிடையாது. அவர்களுக்கென்று அரசியல் புரிதல் இருக்குது, அரசியல் ஞானம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற மாதிரி அவங்க வேற ஸ்டைல், அவங்களோட கேரக்டரே நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்போ தான் புரிஞ்சுக்க முடியாது. இல்லை நான் சொல்கிறேன், அவங்க கேரக்டரே உங்களுக்கு தனிச்சு நின்றீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதிமுக தலைவர்களையும் எடுத்துக்கிட்டு அதிமுக தலைவர்கள் சொன்ன வார்த்தைகளை தீய சக்தியா இருக்கட்டும், விலை இல்லாவா இருக்கட்டும், எல்லாமே அதிமுகவோட தலைவரான அச்சாரம். இது வந்து கூட்டணிக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியா? சித்ரா1 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு உள் கட்சி மீட்டிங்கில் ஒரு பேசியிருந்த திட்டங்களை பற்றி பேசியிருந்தார். வீட்டுக்கு ஒரு வீடு, காரு அப்படி பேசினது வந்து விமர்சனம் செய்யப்பட்டது. ஸோ அதுக்காக விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து விஜய் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஒவ்வொரு மக்களும் வந்து அடிப்படை வாழ்வாதாரம் உயர்ந்தால் நாடு உயரும், அதனால வேண்டி தான் நான் வந்து ஒவ்வொரு வீடும் காரும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இதுக்கான பட்ஜெட், நிதி அந்த மாதிரி விஷயங்களும் போது நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. இது அவர் இந்த விஷயம் வந்து நீங்கள் எப்படி உங்கள் பார்வையில் பார்க்குறீங்க? இல்லைங்க, புரிதல் இல்லை. அதாவது வீடு அவசியமானது, அது அடிப்படைக்குள்ளே வந்துடும். வீடு வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே வீடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. அதுக்கு வந்து இன்றளவே வந்து மத்திய அரசு பெரும்பாலான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வீடு கட்டணும் அப்படிங்கிற பிரதமர் திட்டத்தின் கீழே வந்து நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அது இன்னுமே அதிகப்படுத்தி எல்லாருக்குமான வீடு கிடைக்கணுங்கிறது நானுமே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் காருன்னு சொல்கிறாரு பாருங்களேன், நீங்கள் வளர்ந்த அவருக்கு அந்த புரிதல் இல்லை. நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, அவர் அந்த மாதிரி மக்களை நோக்கி சிந்திக்கல. சிங்கப்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார் பயன்படுத்துறத குறைங்கிறாங்க. ஒன்று மாசு, காற்று மாசுபடு, இன்னொன்று போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது அரசு போக்குவரத்தை நாங்கள் தரமாக கொடுக்குறோம், அரசு போக்குவரத்தோட ஃபெசிலிட்டி அதிகப்படுத்துகிறோம், ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தும், அதாவது அடிக்கடி பேருந்து கிடைக்கிற மாதிரி வசதிகளை செய்கிறோம். நீங்கள் காரில் போகிற அளவுக்கு லக்ஸுரியாக போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேருந்தில் நாங்கள் வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம். அதுதான் வளர்ச்சி. ஒவ்வொரு வீட்லேயும் கார் இருக்கிறதுனால அவங்க பெரிய வளர்ந்துட்டாங்கிறது கிடையாது. நீங்கள் அரசியலை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் அரசியல் நிபுணர்கிட்ட போய் கேளுங்க, இது உண்மையா இல்லையான்னு. பி கார்ஸ்ல நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகாதம்மா. சிங்கப்பூரில் அங்கே இங்கே சுங்கசாவடி மாதிரி அங்கே இஆர்பி சிஸ்டம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த டைமில், அந்த காலையில் அந்த டிராஃபிக் டைமில் போனீங்கன்னா அதிகமான தொகை நீங்கள் செலுத்த வேண்டியது வரும் அரசாங்கத்துக்கு. ஏன் வச்சுருக்காங்கன்னா, அந்த நேரத்தில் அந்த டைமில் நீ கார் யூஸ் பண்ணாமல் எம்ஆர்டி மெட்ரோ யூஸ் பண்ணிக்க, கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டோட திங்கிங், அதுதான் சரியானதும் கூட. நீங்கள் கார் வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு அது பண்ணி இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு, ஏன்னா அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தெரியாத ஒரு கூட்டத்திலே நீங்கள் அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற ஒரு இப்போ நீங்கள் சொன்னது தான். ஏன்னா உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற அவங்கள வந்து மகிழ்ச்சி அடைய வைப்பதற்கெல்லாம் பேசக்கூடாதுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம்னா அதில் டாப் டு எண்ட் நீங்கள் திங்க் பண்ணி பேசணும். வாட் ஆர் த மெரிட்ஸ், நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, சாத்தியப்படுமா? நீங்கள் சொன்னது மாதிரி நிதி நிலவரம் எப்படி இருக்குது? இன்றைக்கி 9.5 லட்சம் கோடி இருக்குது. இதில் வந்து நேரடி கடனே இருக்குது, மறைமுக கடன் 3 லட்சம் கோடி இருக்குது. 25-26 15 லட்சம் கோடியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கருவில் இருக்க குழந்தைக்கே வந்து கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் கடனில் இருக்குது.
நம்ம தமிழ்நாட்டோட நிலைமையை சொல்கிறேன். அப்போ இந்த நிலைமையில் இந்த நிதிநிலையை எப்படி நம்ம மேம்படுத்த போகிறோம், இதற்கான திட்டங்கள் என்ன? நிதிநிலையை மேம்படுத்துறதுக்கு இன்றைக்கி டாஸ்மாகோட வருமானம் 40% மேலே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. டாஸ்மாக் அப்படிங்கிறது சமூகத்தோட ஒரு சீர்கேடாகவும் நாட்டுக்கு வந்து சாபக்கேடாகவும் பல குடும்பங்களை குடிநோயாளிகள் உருவாக்கி அந்த குடும்பமே அழிஞ்சு போய் பெண்கள் கிட்னியை விற்கிற அளவுக்கான ஒரு நிலை வந்து இன்னைக்கு மிகவும் மோசமான நிலையில் இருந்துட்டு இருக்கோம். பல பேர் வீட்டில் குழந்தைகள் இடைநிற்றலை பற்றி படிக்கிறார். எந்த ஆட்சியில் இருந்தாலும் இடைநிற்றல் ஏன் வந்தது அப்படிங்கிறதையும் பேசணும். குடி நோயாளிகள் அதிகமானதுனால குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் அம்மா கஷ்டப்படும் போது அந்த பையன் ஒரு 17 வயசு வரும்போதே போதுமா நான் படிக்கல, நான் 11ஆவதோட நிப்பாட்டிக்கிட்டு 16 வயசு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லக்கூடிய எத்தனை மாணவிகள் இருக்காங்க தெரியுமா? அப்ப இதையெல்லாம் நீங்க வந்து எப்படி சரி செய்யணும், என்ன பண்ணணும், இது ஒரு இதை பத்தி அவர் அதிகமா பேசணும். இதுதாங்க பேசணும். இத்தனை இளைஞர்கள் என் முன்னாடி இருந்தா நான் எப்படி அரசியல் பேசுவேன் தெரியுமா? உண்மையாகவே சொல்றேங்க. அவங்க அரசியல் படுத்தணுங்கிற ஒரு ஆர்வமும் தீராத ஆர்வம் இருக்கு. ஒரு நாள் என் கனவு மெய்ப்படும், அதுல எந்த மாற்றமும். அந்த இளைஞர்கள் வந்து இளைஞர் பட்டாளம் தான் அவர் கூட இருக்கிறாங்க. காலையிலே பார்க்கும்போது அவ்வளோ உற்சாகமா ஓடி வராங்க. அது வந்து ஆளும் அரசோட அதிருப்தியா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆனால் அவங்க அரசியல் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பட் அந்த அரசியலை கற்றுக் கொடுக்கறதுக்கு சரியான ஆளா இல்லையே. அதான் நான் இப்ப சொல்றேன். இந்த பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது சாத்தியப்படக்கூடியவற்றை மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாருலே. என்ன சாத்தியப்படும், எதனால் அது சாத்தியப்படாது, அதை எப்படி சாத்தியப்பட வைக்கிறது, இதுதான் ஒரு தலைமை பண்போட ஒரு தலைவர் பேசணும். நான் கனிம வளத்தை மேம்படுத்துவேன், சரி, இங்கே வந்து எல்லாரும் இப்போ ஐடியெலாம் நிறைய பேர், அதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எப்படி வேலை வாங்குறது, அவர்களுக்கு என்ன மாதிரி உற்பத்தியை நம்ம செய்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அப்போ எப்படி பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பது, இந்த பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறதுக்கு அதிமுக பெரும்பங்காட்டியிருக்கு. மகளிர் சுய உதவி குழுவாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பெண் வந்து சம்பாதிக்கணும், மாடு கொடுப்போம், ஆடு கொடுப்போம், கறவை மாடு கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ்லாம் மடிக்கணினி திட்டமே வந்து நிறைய பெண்கள் நிறைய துறைகளில் முன்னேறதுக்கு பயனா இருந்துச்சு. பெண்களுக்கும் சரி, ஏழை எளிய போய் அந்த டைம்களில் 2011 அந்த டைம்லாம் வந்து அப்போ அவங்களே வந்து அவ்வளோ திங்க் பண்ணி பண்ணுறாங்களே, அந்த திங்கிங் வேணும், அந்த ப்ரோக்ரஷன் இருக்கணும். அதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து மிக 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 குறைவாக இருக்குது. சினிமா பாணியில் நான் ஹீரோ வந்துட்டேன், வில்லனை காலி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இது சினிமாவும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நீங்க பேசுவதை கேட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க மதியிழந்தோரும் கிடையாது. அவர்களுக்கென்று அரசியல் புரிதல் இருக்கு, அரசியல் ஞானம் இருக்கு. எல்லா இடத்துலையுமே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற மாதிரி அவங்க வேற ஸ்டைல். அவங்களோட கேரக்டரே நீங்க எலெக்ஷனுக்கு அப்பதான் புரிஞ்சுக்க முடியாது. இல்ல நான் சொல்றேன், அவங்க கேரக்டரே உங்களுக்கு தனிச்சு நின்னீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. தமிழ் மக்களோட வாக்கு வந்து எப்பவுமே ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். நிச்சயமா. அதாவது தனித்து நின்னாருன்னா கேரக்டரை புரிஞ்சுக்குவார், கண்டிப்பா புரிஞ்சுக்குவார். அன்னைக்கு வருத்தப்படவும் செய்யலாம். இலவசத்தை வந்து எதிர்த்து இலவசம்ங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப வருகை கட்டங்களில் வந்து அவர் சொல்லியிருந்தார். இப்பவும் அவர் இலவசங்களை வந்து முன்னெடுத்து வர அரசியல் வந்து சரியா இல்லை, அப்படிதானே மேடம்? இல்லை, கிளாரிட்டியே இல்லைங்க அரசியல். அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு என்னுடைய ட்ராக் இதுதான், இதில் தான் நான் பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ராக்னாவது வச்சுக்கணும். பெரிய ட்ராக் இல்லைனாலும், ஏன்னா பெரிய ட்ராக் வச்சுக்க முடியாது, அப்பப்போ மாறும். நீங்கள் சொல்லி கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கொஞ்சம் மாற்றங்கள் தேவைப்படுறது தான் அரசியல். அதனால அது வேணாம், ஒரு சின்ன ட்ராக். நீங்கள் ஒன்று இலவசத்தை ஆதரிக்கணும், இல்லை இலவசத்தை எதிர்க்கணும். இலவசம்ங்கிறது வந்து இந்த மடிக்கணினி நல்ல திட்டமாக இருக்கணும் இல்லையா? இலவசம் அப்படிங்கிறத வந்து இலவசம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத சொன்னவங்க யாரு? ஜெயலலிதா அம்மா அவர்கள் விலையில்லாங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அது என்ன இலவசம்? மக்களோட வரி பணத்துல மக்களோட காசுல மக்களுக்கு செய்யற திட்டத்தையும் மக்களுக்கு கொடுக்குற விஷயங்களையும் நீங்க எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா சைக்கிள், அது மாதிரி விலையில்லா இந்த மாதிரி தான் சொல்லி திட்டங்க. அதை சொன்னவங்களே ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். அப்ப இவர் இன்னும் புதுசாவே ஒண்ணுமே பண்ணல. அதிமுக தலைவர்களை காப்பி அடிச்சுக்கிட்டு அதிமுக காரவங்கள என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே இருக்காரு. அப்ப நான் என்ன சொல்றது, அதிமுக தலைவர்களையும் எடுத்துக்கிட்டு அதிமுக தலைவர்கள் சொன்ன வார்த்தைகளை தீய சக்தியா இருக்கட்டும், விலையில்லாவா இருக்கட்டும், எல்லாமே அதிமுகவோட தலைவர். மேடம், இது வந்து கூட்டணிக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியா? நான் அப்படிதான் நினைக்கிறேன், கூட்டணிக்கான அச்சாரமாகத்தான் நினைக்கிறேன். தவறும் இல்லைங்கிறேன், தவறும் இல்லை. இப்ப நீங்க எதிரின்னு சொல்றதை விட மக்கள் நலன் மக்கள் நலன் மக்கள் நலன் சொல்லுங்க. எது உங்க முன்னாடி வந்து நிற்கும்? மக்கள் நலன் தான் வரணும். மக்கள் நலன்ல எதிரியை நீங்க வீழ்த்தணும்னு நினைக்கும் போது அப்ப ஒருமித்த சிந்தனை உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தானே முடியும். நிச்சயமா
தேர்தல்ல வந்து கால்குலேஷன் தானே. தேர்தல்ங்கிறது அந்த இடத்துல வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அவங்க ட்ராக்ல அவ்வளவுதான். கொள்கை வேறு கூட்டணி வேறு. அரித்மெட்டிக் கால்குலேஷன் தானே. உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ், உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் மிக்ஸ் ஆகும்போது நம்ம வந்து வெற்றியை நோக்கி போவோம். அவ்வளவு சிம்பிள் அரித்மெட்டிக் கால். அது கூட உங்களுக்கு யோசிக்கலையா இல்லை வேணும்னு பண்றீங்களா ஒண்ணுமே புரியல. பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். நான் நினைக்கிறேன் கூட்டணிக்கு வருவாருன்னு. கூட்டணிக்கு வந்தா அவருக்கான இப்போ செங்கோட்டையன் வரும்போதே இப்போ இந்த நடந்த ஈரோடு நடந்த கூட்டங்கள் வந்து பாஸ் இல்லாமல் வரவேற்றப்பட்டது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக நடந்திருக்கு. அப்போ அதிமுக கூட வரும்போது அரசியல் படுத்தப்படாத அவரோட இளைஞர்கள் வந்து நிறையா கற்றுப்பாங்க, நிறையா தலைவர்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து உண்மைதானே மேடம்? நிச்சயமாகங்க. அவங்க 50 ஆண்டு காலமாக அரசியலில் நின்று இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும்ல. நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நார்மலாகவே நிறைய கற்றுக்கலாம். இன்னும் எதிர்காலத்தில் எப்படிலாம் திங்க் பண்ணாங்க. இப்போ திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த 4 வருஷம் 3 மாதத்துக்குள்ளே எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தது. நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்களே அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அதிமுக அரசுல தான் 1736 கோடியில் இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதே இவங்களை பற்றி தான் பேசியிருக்கீங்க கம்ப்ளீட்டடாக. அப்போ இன்னும் நீங்கள் அது எப்படி தோணுச்சு, என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ட்ராவல் பண்ணும்போது எல்லாருமே அந்த இலக்கை நோக்கி பயணிக்கலாம். அது ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் அரசியல். இந்த நீண்ட நெடுந்தூர பயணத்தை பயணிக்காமல் ஷார்ட் வே, ஷார்ட்கட், ஷார்ட்டஸ்ட் பார்த்து இப்படிலாம் நீங்கள் போகணும்னா அது நிரந்தரமாகவும் இருக்காது, அந்த கனவும் நடக்காது. இப்போ முதல் தேர்தலே வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற அவங்களோட அந்த வார்த்தைகள் தான் அதிகமாக ஒழிக்கப்படுது அவங்க சைடில் இருந்து. அதை நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? அதை பலிக்காத கனவுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த கனவு பலிக்காது. மக்கள் தெளிவாக, தமிழக மக்கள் தெளிவானவர்கள். கண்டிப்பாக அந்த கனவு என்ன நீங்கள் பேசினாலும், நீங்கள் தீய சக்தின்னு 2 மணி நேரம் பேசினாலும், நீங்கள் வேறு ஏதாவது 2 மணி நேரம் பேசினாலும் அதெல்லாம் வந்து எடுபடாது. அதெல்லாம் எதுவுமே எடுபடாது. அவர்களுடைய வாக்கு அவர்களுக்கு, இவர்களுடைய வாக்கு இவர்களுக்குன்னு கட்டமைப்போட பல ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கு தமிழகம். நீங்கள் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்து முடிவெடுக்காதீங்க. அது விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அது நம்ம ஐடி வார்த்தை சொல்லுங்க, அது விஆர் பார்க்குறதுக்கு இருக்கும், ஆனால் இருக்காது. அப்படி தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஓட்டாக வந்து நிச்சயமாக மாறாது. உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் விஜய்க்கு வந்து அதிமுக கூட்டணிங்கிறது தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக இருக்கும் அப்படிங்கிறீங்க? நகர்வாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற, அவருக்கு நல்லா இருக்கும். அரசியலில் ஜெயிக்கணும்னு தானே வந்திருக்காரு. அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான யுக்திகளை தானே பயன்படுத்தணும். இந்த டெக்னிக்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னா டெஃபினெட்லி ஃபார்முலா இல்லாமல் ஒரு கணக்கில் தீர்வு வருமா? ஸ்டெப்ஸ் இருக்கணும், ஃபார்முலா இருக்கணும். இல்லை எனக்கு எடுத்தோடனே ஆன்சர் வரணும் அப்படின்னா தப்பாக தான் இருக்கும் அந்த ஆன்சர். அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் மேடம், இப்போ என்னென்னா ஈரோடுக்கு வரும்போது அங்கே ஒட்டப்பட்ட போஸ்டர் என்ன அப்படின்னா, ஈரோடு வரை வந்திருக்கிறீங்க, கரூருக்கு ஏன் வரல, அடுத்து மலேசியா போக போகிறீங்க ஜனநாயகம் இசை வெளியீட்டு விழாக்கு, அப்படிங்கும்போது இதுக்கு கரூருக்கு போயிருக்கலாமோ, அங்கே என்ன தடை இருக்குது, ஈரோட்டில் ஒரு அங்கே கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடச்சிருச்சு, அப்போ ஏன் கரூர் போகலை அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கான ஆன்சர் என்ன மேடம்? அதாவதுங்க, கரூர் சம்பவம் வந்து அவங்களால அனுபவமின்மையினால எதிர்கொள்வதில் அவங்களுக்கு தயக்கம் இருந்ததாக நான் உணர்றேன். அதை தவறுன்னு நான் சொல்லலை, அது அனுபவமின்மையோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். அதாவது எப்போ இன்சிடென்ட் நடந்ததோ அப்போவே அந்த இடத்த விட்டு யாராலையுமே வெளியில் வர முடியாது. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான் பக்கத்தில் கரூரில் தங்கிக்கிறேன் அல்லது திருச்சிலையாவது தங்கிக்கிறேன், அடுத்த நாள் போய் பாதிக்கப்பட்ட மக்களையோ குடும்பங்களையோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் நடந்துக்குவாங்க, இன்க்ளூடிங் நானாக இருந்தாலும். நான்லாம் களத்துக்கு அடுத்த நாளே போயிட்டேன். ஏன்னா அங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்கங்கும் போது நம்மளால் பார்த்துட்டு வீட்டில் கூட இருக்க முடியல. அதனால் காலையில் 8 மணிக்கெலாம் நானும் கரூரில் இருந்தேன், சென்னையிலேருந்து கரூர் போயிட்டேன். அப்போ இந்த இடத்துல வந்து அவர்களால் எதிர்கொள்ள முடியலை அப்படிங்கும்போது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது ஆனால் தவறு. அப்போவே அவங்க மக்களை சந்திச்சிருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் காலம் கடந்த பிறகும் கூட அங்கேருந்து இங்கே வர வச்சது கூட தவறுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் தான் போய் மக்களை சந்திச்சிருக்கணும். அந்த இடமெல்லாம் வந்து நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை தான் சொல்கிறேனே, டோட்டலாகவே சொல்கிறேன். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அரசியலுக்கு, அதனால் உங்களால் இக்கட்டான சூழ்நிலைகளை கையாளுவதில் பிரச்சனை வந்துடும். அதுதான அனுபவத்துக்கும் அனுபவமின்மைக்கும் உள்ள வித்தியாசம். அனுபவம் இல்லாமலும் ஒருத்தரால் ஒரு வேலையை செய்ய முடியும் தான், செய்ய முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் இக்கட்டான சூழ்நிலை கையாளுவதில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை தாவைக்காவுக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவங்க அந்த இடத்துலையுமே வந்து முழுக்க தாவைக்கா மேலே பழி சுமத்தப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்சம் விவரித்து அந்த ப்ரெஸ் மீட் வச்சதுக்கப்புறம் தான் அதோட பார்வை வேறு கோணத்தில் இருந்தது. கண்டிப்பாக அதாவது காரணம் அப்படிங்கும்போது இதில் மிக முக்கிய காரணம், ஒரு எந்த நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு பிரதான பொறுப்பு அப்படிங்கிறது காவல்துறை தானே.
ஒரு 20 பேருக்கு மேலே நின்னாலே அது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் ஏன் நிற்கிது, கலைஞ்சு போங்கன்னு சொல்கிறதோ அல்லது காரணத்தை தெரிந்து கொள்வதோ, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதோ பாதுகாக்க வேண்டிய முழு பிரதான கடமையும் காவல்துறைக்கு தானே இருக்குது. இப்போ அது குறித்து விளக்கம் கொடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் இவங்களும் வந்து இவங்க சைடில் வந்து அவங்களுக்கான ஒரு குடிநீர் வசதி அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நம்மளை நம்பி வராங்க. அதுவும் அனுபவமின்மை தான். அதுவும் அனுபவமின்மை தான். இவங்க கூட இந்த ஜேர்னி சேர்ந்து போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல இவங்க இதால கொஞ்சம் ரொம்ப அதோட அரசியல் சகாப்தம் முடிஞ்சிடும். திரும்ப சினிமாவுக்கு பேக் டு சினிமா தான். இது இவர் சரியான முடிவுகள் எடுத்து நல்ல வாய்ப்புகள் இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தி, அதாவது எப்பவுமே ஒரு வாய்ப்பு வரும், அதை பயன்படுத்திட்டா வெற்றியாளர், இல்லைன்னா தோல்வியாளர். எல்லாருக்குமே சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாருக்குமே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி விஜய் அவர்களுக்கும் சரி, ஒரு வாய்ப்பு ஒன்று வரும், அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா வெற்றியாளர், இல்லைன்னா தோல்வியாளர். அது ஒரு படிக்கட்டு மாதிரி, இன்னும் படி நிறையா நம்ம கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக கட்டலாம். ஆனால் நம்ம அந்த ஒரு வாய்ப்பு வந்ததை காலம் முழுக்க நினச்சிட்டு இருப்போம். அடுத்தடுத்து நம்ம கட்டலாம். ஆனாலும் அந்த ஒரு முறை வந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோமேங்கிறது எல்லோருக்குள்ளேயுமே ஆயுள் உள்ளவரை ஓடும். உள்ளேயுமே ஒரு கேள்வியாக இருக்குது. விஜய் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, பெரியார் இந்த ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கிறாரு. பட் பெரியார்லேருந்து வந்த அண்ணாலேருந்து வந்து கலைஞரை வந்து மட்டும் ஏன் கலைஞர் கருணாநிதியை விஜய் எடுக்க தவறுறாரு? அதில் என்ன காரணம் இருக்கும்? அவர் தான் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதாவது அந்த லாஜிக் இல்லாததை தான் நான் மறுபடியும் சொல்கிறேங்க. இவர் கிளாரிட்டியோடு இருந்தாருன்னா இவரோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும். இவருக்குள்ள யாரோ அரசியல் புரிதல் இல்லாம இவருக்கு கொடுத்துருக்க ஐடியான்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஆமா, நீங்க திராவிடத்திலேருந்து வந்தவங்க அப்படிங்கும் போது நீங்க திராவிடத்திலேருந்து வந்த எல்லாரையுமே குறிப்பிடும் போது இவரை மட்டும் விடுவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதுல நீங்க எதிரியா அவங்கள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அல்லது இவர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும். இப்போ நீங்க என்கிட்ட கேட்குறீங்கல்ல, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன் வந்து நான் வந்து இந்த வரிசையில முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை வைக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்லி இத்தனை மேடைகள்ல ஒரு மேடையில அவர் விளக்கம் கொடுக்கல. இப்ப நான் அதுக்கு பதில் சொல்லி அவருக்கு என்ன, நானா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன், நான் எழுதியும் ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு பேர் வருது. எம்ஜிஆர் வரைக்கும் வந்தது, இந்த மேடையில ஜெயலலிதா வந்தாச்சு. ஒருவேளை அடுத்த மேடையில வரலாம். ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்ல ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு தலைவர்கள் பத்தி சொல்றாரு. அவரோட அரசியல் நீங்க சொல்றது மாதிரி இன்னும் புரிதல் இல்லை. இன்னும் மேலும் நிறைய அரசியலை கற்றுக்கொண்டு உங்களை மாரி இந்த விஷயங்களுமே அவருக்கு கொஞ்சம் வீடியோ பயனளித்திருந்தால் நல்லதுதான். பார்வைக்கு செல்லும்படி அனுப்புங்க. நிச்சயமாக இதுல எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு பெண் தலைவராக, சமூகம் சார்ந்து சமூக நலன் சார்ந்து அரசியல் ஆர்வத்தோடு நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எது நல்லதாக இருக்கும், அந்த உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர் கூட்டத்துக்கும் பயனளிக்கணும். அந்த பயன் அப்படிங்கிறது தமிழகத்துக்கும் இருக்கணும். அது மாதிரியாக நீங்க சிந்தித்து பார்த்து கூட்டணி அமைத்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். தமிழ் மக்கள் நல்லா வாழ்ந்தது சரி.